ரோகிணியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஏன் ரோகிணி, இப்போதான் உங்ககிட்ட பணம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ வேற ஒரு பார்லரில் வேலை பார்க்குற? நீயே ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, நான் வேலை பார்க்குறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மனோஜ் தான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். முதல்ல அவனுக்கு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும். மனோஜோ இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நமக்கு இவ்வளோ பணம் கிடைச்சதுக்கு காரணமே அந்த சாமியார் தான். அந்த சாமியார்கிட்டயே கேட்போம் அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்றது அப்படின்னு அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சாமியார்கிட்ட கிளம்புறாரு. அந்த சாமியாரோ மனோஜை பார்த்ததுமே, மறுபடியும் வந்துட்டியா, நான் சொன்ன மாதிரியே உனக்கு பணம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் மனோஜ், ஆமா நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு பணம் கிடைச்சிருக்கு. இப்போ நான் அந்த பணத்தை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்றது அப்படின்னு நீங்க சொன்னா அதே பிஸ்னஸை நான் பண்றேன் அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட அந்த சாமியார், கவலைப்படாத, உங்ககிட்ட இருக்க மொத்த பணமும் இன்னும் 2 நாள்ல காலியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் மனோஜ்க்கு ஒரே ஆத்திரம். கோவத்துல அங்கிருந்து வேகமா கிளம்பி வந்துடுறாரு. அவர் சும்மா வரல, அந்த சாமியாரை பார்த்து நல்லா திட்டிட்டு வந்துடுறாரு. திடீர்னு மனோஜோட மொட்டை ஃப்ரெண்டு கால் பண்ணி, ப்ரோ, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அர்ஜென்ட்டா வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணம் கேட்குறான், 20 லட்சம். மாசம் மாசம் வட்டி கரெக்டா தந்துடுறானா, கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மனோஜ், இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு.